அன்பு யோகியே, என் ஞான புத்திரா, சூரிய நாராயணா, மிக அழகான தெளிவான விளக்கத்தை தந்துள்ளீர். இந்த புரிதல் அல்லது இந்த ஞானம் வெறும் வாசா ஞானம் அல்ல, ஆம், அனுபவ ஞானம். இந்த அனுபவ ஞானத்தை அழகாக 2 பதிவாக்கி வெளியிட்டுள்ளீர். மனம் மகிழ்ந்தது. இதில் நீங்கள் கூறியது மிக அற்புதமான ஒரு உதாரணம். நான் அஞ்ஞானிகளோடு சேர்ந்து அவர்கள் பேச்சை கேட்டு கேட்டு அஞ்ஞானியாக மாறியது போல், என் குருவோடு சேர்ந்து அவர் ஞான வார்த்தைகளை கேட்டு கேட்டு அஞ்ஞானம் நீங்கி நான் ஞானியாக திகழ்கிறேன். நான் ஆன்மா, நான் பிரம்மம் என்பதை மிக அழகாக வெளியிட்டுள்ளீர். இந்த புரிதல் அல்ல, இந்த அனுபவங்கள் எவ்வளவு அற்புதமானவை. வெறும் வாசா ஞானம் என்பது வெறும் கேள்வி ஞானம். அது ஒருபோதும் பயனளிக்காது. ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாதல்லவா? அது போன்றதுதான். ஆனால் அனுபவத்தோடு கூடிய இந்த ஞானம் அற்புதமானது. என் மனம் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி கொள்கிறது. காரணம், நான் நெல்லுக்கு இறைத்த நீராகத்தான் உங்கள் அனைவரையும் பார்க்கிறேன். ஏனென்றால் அற்புதமான இந்த யோக ஞானம் உங்களுக்குள் மலர்ந்து, என்னை தவிர எதுவும் இல்லை, என் இயக்கம்தான் அனைத்துமாய் இருக்கிறது எனும் அந்த ஓர் அனுபூதி அற்புதமானதல்லவா? ஏனென்றால் ஆரம்பத்தில் இந்த இறைவன், இந்த சிருஷ்டி எல்லாமே வெறுப்பை தந்தது என்று சொல்லும் பொழுது, ஆம், அதுதான் உயர்நிலைக்கான படித்தரம். இப்பொழுது அனைத்தும் நானே, ஆம், என்னிலிருந்து வெளிப்பட்டவைதான் எனும் பொழுது அது உண்மையான பரிபூர்ண நிலை அல்லவா? இவ்வளவு அற்புதமான ஞான தெளிவு உமக்குள் நிகழ்ந்தது கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பயிற்சிகள் செய்து வாருங்கள். சந்தேகம் இருப்பின் கேளுங்கள். நாம் எதை எண்ணுகிறோமோ அதுவே ஆகிறோம். காரணம், நீங்கள் கூறியது போல்தான். அஞ்ஞானியோடு சேர்ந்தால் அஞ்ஞானம் மலர்கிறது. ஞானியோடு சேரும் பொழுது ஞானமாய் பிரகாசிக்கிறோம். இந்த யோகத்தில் நிலைத்து பயிற்சியில் ஆழ்ந்து இந்த ஞானத்தை பெறும் பொழுது அது மிக தெளிவான பிரகாசமான வழிகாட்டுதலாக இருக்கிறதல்லவா? ஆம், தன்னிலை உணர்வில் நிலைத்துள்ள இந்த யோகிக்கு என் அன்பும் அருளும் துணை செய்யட்டும். நன்றி செய்க, நலமே பெறுக, தீர்காயுஷ்மான் பவா. நீங்கள் கூறியது போல் ஆத்ம தரிசனம் என்பது ஒரு நொடியில் நிகழக்கூடியதல்லவா? மிக்க சந்தோஷம். நலமே பெறுக, நலமே பெறுக. குரு வாழ்க, குருவே துணை. ஐயா, இந்த யோகத்தால் தன்னிலை பெற்று அதில் நிலை பெறுவதற்காக அலுப்பு தரக்கூடிய உழைப்பு போன்று அந்த முயற்சி, என்னுடைய முயற்சி இருந்தது. நான் பிரம்மம் என்ற உறுதிப்பாட்டில் இருந்து அடிக்கடி பெரும்பாலான நேரங்களில் நான் உடல் என்ற நிலைப்பாட்டுக்கு நழுவி வரும் பொழுது பல மாதங்களாக இந்த அலுப்பு அல்லது உழைப்பு திடமாக இருந்தது. இதுவே மாதங்கள் போக போக தங்களின் ஓர் மொழி உபதேசம், தொடர் சத்சங்கம் பதிவேற்றத்தாலும் இந்த நிலை மாறி நான் பிரம்மம் என்கிற உறுதிப்பாடு பல நேரங்களிலும், சில நேரங்களில் உலகம் பிரம்மாண்டமானதாகவும் நான் அற்ப உடல் என்றும் மயக்கத்துடன் உலக விஷயங்களில் ஈடுபடுவதாக மாறியது. இது எப்படி என்றால், பிறந்ததிலிருந்து எப்படி ஞானம் பெறாதவரின் பேச்சை கேட்டு கேட்டு அஞ்ஞானம் சூழ்ந்து கொண்டதோ, அதே போல ஞான குருவான தங்களின் பேச்சை கேட்டு கேட்டு மெஞ்ஞானம் சூழ்ந்து கொண்டது. இப்போது நான் பிரம்மம் என்பதால் எனக்கு இங்கு எதுவுமே அதிசயமாக தெரியவில்லை. பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக கூறப்பட்டாலும் அவை இந்த கண் புலனுக்குத்தான். தவிர ஆரம்பத்தில் நான் பல விஷயங்களை அருவருப்பாக பார்த்ததெல்லாம் இப்பொழுது அப்படி தோன்றவில்லை.
முன்பு மதங்கள், கடவுள்கள் சார்ந்த அத்தனை விஷயமும் எனக்கு எரிச்சல் தரக்கூடியதாக இருக்கும். அவையெல்லாம் மேலும் குருமார்களின் பலதரப்பட்ட நிலைகள், உபதேசங்கள் எல்லாம் இப்பொழுது என்னுடைய திட்டப்படியே மிக சரியாக நடக்கிறது. அந்தந்த மன முதிர்ச்சிக்கு தக்கவாறு அந்தந்த நிலைகளில் நானே வெளிப்படுகிறேன். சரி பிழை என்பதெல்லாம் மனதால் சிந்தித்தால் தானே. இந்த மனம் கூட இப்பொழுது அந்நியமாக இல்லை. மனதின் கற்பனை எல்லாமே என்னுடைய மலர்தலே. இந்த கற்பனையினால் தானே இவ்வளவு அழகுடன் கூடிய பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை உருவாக்க முடிந்தது. முன்பு மரணம் ஒரு புதிராக பதற்றமாக இருந்தது. இறந்துவிட்டால் என்ன ஆகும் என்ற. ஆனால் இந்த மெய்யுணர்வில் நான் நானாக இருக்க, மரணம் என்பது சட்டையை தேவைப்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம், அல்லது இத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் முடித்துக் கொள்ளலாம் என்பதாகிவிட்டது. தோற்றத்திற்கு தான் மரணத்தில் இந்த உடல் நசிகிறதே அன்றி நான் வியக்தமாக அவ்வியக்தமாக இருக்கிறேன். மேலும் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு விஷயங்களை தங்களது ஞானத்தில் அல்லது அனுபவத்தில் அனுபவிக்கிறார்கள் என்றால் அதே விஷயங்கள் அப்படியே எனக்கு அனுபவத்திற்கு வர வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. எனக்கு வேறு விதமாகவும் வரலாம், அல்லது அந்த குறிப்பிட்ட நிகழ்வுகள் நிகழாமல் போகலாம். ஆனால் அந்தந்த அனுபவங்களாய் அந்த அனுபவிப்பவனாகவும் இருந்தது நானே. ஆசை என்பது மிகப்பெரிய குற்றமாக ஆன்மீகத்தில் கருதப்பட்டாலும் இத்தனை வெளிப்பாடுகளும் தேவையானவற்றை நான் அனுபவித்து இன்புறவே, ஆனால் பேய் போல அவைகளை பற்றி சுற்றி திரிவதற்கு அல்ல. யோகமும் தியானமும் தொடர்ச்சியாக இருக்க, நான் பிரம்மம் என்பது உறுதிப்பட, இந்த கோபம், மோகம், பொறாமை, விரக்தி, கவலை போன்ற சக்தியை குறைக்கக்கூடிய விஷயங்கள் குறைகின்றன. அப்பொழுது நம்முடைய உழைப்பில்லாமலேயே, முயற்சி இல்லாமலேயே கண்ணை மூடினாலும் வெளியே பார்த்தாலும் என்னையன்றி வேறு எதுவும் இல்லை என்பது அனுபவத்திற்கு வருகிறது. அமைதி கூடிய மென்மையான தன்னுணர்வு நிலை பெறுகிறது. எளிமையாக சொன்னால் நான் மட்டும் இருக்கிறேன். இவ்வளவு நீண்ட பதில் நான் எப்படி இருக்கிறேன் அல்லது என்னுடைய புரிதல் என்ன என்பவற்றை அப்படியே உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக ஐயா. எனக்கு இங்கு சாதிப்பதற்கு எதுவும் இல்லை, அடைவதற்கும் எதுவும் இல்லை, ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கும் எதுவும் இல்லை. நான் நானாகவே இருக்கிறேன். அதற்காக வாழ்க்கையில் நடத்துவதற்காக உழைக்க தேவையில்லை என்ற அர்த்தமில்லை. இந்த உடல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறது என்றால் அது என் குருவின் கட்டளையாகிய உன்னை நீ காண வேண்டும் என்பதே தவிர மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சமே. இந்த உடலின் இயக்கம் கூட என்னுடைய இயக்கம் என்று தனியாக தெரியவில்லை. உலகில் பலதரப்பட்ட இயக்கங்கள், பல உடல்களில் இயக்கங்கள் நடக்கிறது போல இந்த உடலும் அந்த இயக்கங்களில் ஒன்றாக நடக்கிறது. நான் இவைகளாகவும் இவைகளுக்கு அப்பாற்பட்ட அல்லது தனித்து இருக்கும் மெய்யுணர்வாகவும் இருக்கிறேன். இது பல நேரங்களில் அனுபவமாக இருக்கிறது ஐயா.